நண்பர்களே, பேச்சலர் வாழ்க்கையோட 6வது எபிசோட். இத்தனை நாள் உழைப்புக்கு இன்னைக்கு தான் நமக்கு ரிசல்ட் வைவா இருக்கு நண்பர்களே. அதனால நம்மளோட லேப்டாப் எடுத்துட்டு கல்லூரிக்கு கிளம்பிட்டோம். பேக் எல்லாம் போட்டுட்டு போறத பார்த்தா ஸ்கூலுக்கு போற மாதிரி தோணுதுங்க எனக்கு. வகுப்பறைக்குள்ள போனது ப்ராஜெக்ட் நமக்கு கரெக்டா ரன் ஆகுதான்னு ஒரு சோதனையை போட்டாச்சு. இதை தாங்க நான் இவ்வளவு நேரம் சோதனை பண்ணிட்டு இருந்தேன். நானே இப்படி பாப்பேன்னு கனவுல கூட சத்தியமா நினைச்சு பார்க்கல நண்பர்களே. நண்பரோட ப்ராஜெக்ட்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதை பத்தி கேட்டுட்டு இருந்தேன் நண்பர்களே. பாவம் பையன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் கூட ஒரு சின்ன உரையாடல் செம்ம காமெடியா பேசிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும். எல்லாமே கரெக்டா இருக்குங்க, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவனுக்கு அடுத்து நம்ம தான் உள்ள போகணுங்க. உள்ள போறத நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா முடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். நமக்கு இன்னைக்கு நோடிவ் கொடுத்தாங்க நண்பர்களே. இதை வேற அடுத்து சைன் வாங்கணும். தம்பி போயிட்டு நாளைக்கு வந்து சைன் வாங்கிக்கோப்பான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. மதியம் விடுதியில ஒரு சரியான தூக்கத்தை போட்டுட்டு அடுத்த பயணத்துக்கு கிளம்பிட்டோம். எங்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஈவென்ட் பொள்ளாச்சியில நடக்குது நண்பர்களே. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஈவென்ட் பக்கம் போய் ஒரு மாசம் ஆகுது நண்பர்களே. அதனால போகலன்னா தப்பாயிடும் சொல்லிட்டு இப்ப கரெக்டா போயிட்டு இருக்கேன். ஐயோ, 50 கிலோமீட்டர் போறதுக்குள்ள செத்துட்டேங்க. எப்படியோ ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. ஃபர்ஸ்ட் போனது 2 ரசமலாய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்னா அதுல ரசமலாய் கண்டிப்பா இருக்கும். அடுத்து ஒரு அருமையான கேக் சாப்பிட்டாச்சு. இது ஒரு பர்த்டே ஈவெண்ட்டுங்க, அதனால கேக் இல்லைன்னா எப்படி. லாஸ்ட் அங்கேயே நமக்கு இரவு உணவு கொடுத்தாங்க நண்பர்களே. என்னென்ன கொடுத்தாங்க நீங்களே பாத்துக்கோங்க. கடைசியா குலோப் ஜாமுன் கூட வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டுட்டு கூடவே 2 பீடாவும் சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டோம். அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.